சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணி காரணமாக கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் 44 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் முதல் நாளே பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னையின் முக்கிய போக்குவரத்தாக விளங்கும் புறநகர் ரயில்களில் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயணித்து வருகின்றனர். ரயில்கள் ஒரு சில நாட்கள் ரத்து செய்யப்பட்டாலே பயணிகள் பெரிதளவு பாதிக்கப்படும் சூழல் உள்ள நிலையில் 45 நாட்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் மிகவும் வேதனைக்குள்ளாகினர். குறிப்பாக ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட முதல் நாளே பயணிகள் செய்வதறியாதும் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமலும் தவித்தனர். இதனால் பயணிகள் வசதிக்காக வழக்கத்தை விட கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட்டன. இருப்பினும் தாம்பரம், கிண்டி, கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு பேருந்தில் ஏறிச் சென்றனர். ரயில் ரத்து செய்யப்பட்ட முதல் நாளே பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான பயணிகள் எழும்பூரிலிருந்து பல்வேறு வழித்தடங்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் தற்போது எழும்பூர் வழியாக இயக்கப்படும் ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்படும் வாய்ப்பிருப்பதால் சேத்துப்பட்டு கடற்கரை ரயில் நிலையங்கள் இடையே கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பிப்ரவரி 22 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 8 முக்கிய விரைவு ரயில்கள் மாம்பலம் நிலையத்தில் நின்று செல்லும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி எழும்பூரிலிருந்து புறப்படும் சோழன், கன்னியாகுமரி, புதுச்சேரி, பொதிகை, நெல்லை, பாண்டியன், மன்னார்குடி மற்றும் சேலம் ஆகிய 8 விரைவு ரயில்கள் மாம்பலத்தில் 2 நிமிடங்கள் நிறுத்தப்படும். பயணிகள் மாம்பல நிலையத்திலிருந்தும் இந்த ரயில்களில் ஏறிக்கொள்ளலாம் என்று தென்னக ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் திருப்பதி விரைவு ரயில் இனி வாரத்திற்கு 4 நாட்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமேஸ்வரம் திருப்பதி இடையே இரு மார்க்கத்திலும் வாரத்திற்கு 3 நாட்கள் இந்த ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. இந்த ரயில் மானாமதுரை, கும்பகோணம், தஞ்சாவூர், சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலை வழியாக செல்கிறது. இந்த ரயில் சேவை மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயணிகள் தெரிவித்ததை தொடர்ந்து மார்ச் 3ஆம் தேதி முதல் வாரத்திற்கு 4 நாட்கள் இந்த ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டியில் முனியாண்டி சுவாமி கோவில் பிரியாணி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட 150 ஆடுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கோடிகளை கொண்டு 2500 கிலோ அரிசியில் மணக்க மணக்க பிரியாணி தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோவில் மாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக வேத மந்திரங்கள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு பிறகு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு எதிரே வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரிப்பால் விலை சரிந்தது. ஏராளமான படகுகள் கரை திரும்பிய நிலையில் மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் வழக்கமாக 1000 ரூபாய்க்கு விற்கப்படும் ஷீலா மீன் 650 ரூபாய்க்கும், ஊழி, பாறை போன்றவை கிலோ 300 ரூபாய்க்கும் விற்கப்பட்டன. விலை குறைந்திருக்கும் நிலையில் அசைவ பிரியர்கள் ஆர்வத்துடன் மீன்களை வாங்கிச் சென்றனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் மற்றும் ரம்ஜான் நோன்பு காரணமாக கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. 2022-23 நிதியாண்டில் தமிழக அரசுக்கு 1721 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக CAG அறிக்கை தெரிவித்துள்ளது. இதில் மறு ஆண்டில் 11.5 கோடி ரூபாய் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. GST முறைகேடுகள் மூலம் 1538 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக GST ரத்து செய்யப்பட்ட 2,64,000 நிறுவனங்கள் இறுதிக் கணக்கை தாக்கல் செய்யாததும், தகுதியற்றவர்களுக்கு வரிச்சலுகை அளித்ததும் வருவாய் இழப்புக்கு முக்கிய காரணங்களாக கூறப்பட்டுள்ளன.
முத்திரைத்தாள் மற்றும் பதிவுத்துறையிலும் முறைகேடுகள் நடந்திருக்கும் நிலையில் அரசின் மொத்த வருவாய் நிலுவை 44,289 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தில் பயணித்து வருகிறது. நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 2,080 ரூபாய் அதிகரித்து 1,17,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 260 ரூபாய் உயர்ந்து 14,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 20,000 ரூபாய் வரை விலை அதிகரித்து 2,90,000 ரூபாயாகவும் கிராம் 20 ரூபாய் உயர்ந்து 290 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிப்புக்குள்ளான பயிர்களுக்கு காலம் தாழ்த்தாமல் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சுமார் 15,300 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக அதிகாரிகள் கணக்கெடுத்துள்ளனர். வேளாண் துறை அமைச்சர் நேரில் வந்து ஆய்வு செய்த பிறகு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியாகி 2 மாதங்களை கடந்தும் இன்னும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நிதி வந்து சேரவில்லை என்ற புகார்கள் வந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவாக உயர்ந்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $71 தாண்டியுள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% அதிகமான பங்கு வகிக்கும் ஹார்மூஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரான் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதனால் எண்ணெய் நிறுவனங்களின் பங்குகள் சரிவை சந்தித்துள்ளன. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் சாந்தி ஸ்ரீ துளிப்புடி பண்டிட் சாதிய ரீதியிலான கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. துணைவேந்தரின் இந்த போக்கை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாபெரும் போராட்டங்களை நடத்த JNU மாணவர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே துணைவேந்தர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேற்குவங்க SIR நடைமுறையை மேற்கொள்ள நீதிபதிகளை நியமித்து உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அம்மாநில SIR தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாநில அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு இடையிலான நம்பிக்கையின்மையை காட்டுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். SIR-இல் கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆராய்ந்து முடிவெடுக்க மாவட்ட நீதிபதிகள் அல்லது அதற்கு மேலான அந்தஸ்தில் இருக்கும் நீதித்துறை அதிகாரிகளை நியமித்து உத்தரவிட்டனர். 28ஆம் தேதிக்குள் வாக்காளர் பட்டியலை வெளியிட ஆணையிட்ட நீதிபதிகள் தனியாக கூடுதல் வாக்காளர் பட்டியலை வெளியிடவும் அனுமதி அளித்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் உள்ள சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் ரொக்கமாக வசூலிக்கப்படாது என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முழுமையான டிஜிட்டல் சுங்க கட்டண முறையை உருவாக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. எனவே தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ரொக்க பரிவர்த்தனையை முழுமையாக நிறுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஊடக சுதந்திரத்தை தடுக்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. துவாரகா கார் விபத்து வழக்கில் தொடர்புடைய சிறுவனின் தந்தை தனது மகனின் முகம், பெயர் மற்றும் குடும்ப விவரங்களை ஊடகங்கள் வெளியிட தடை கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி சௌரவ் பானர்ஜி பத்திரிகை சுதந்திரத்தையும் ஊடக உரிமைகளையும் கட்டுப்படுத்த முடியாது என்றார். ஊடக நிறுவனத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த தடை உத்தரவை எந்த நீதிமன்றமும் பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்தார். ஈரான் மீதான தாக்குதலுக்கு தங்கள் நாட்டு ராணுவ தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு பிரிட்டன் அனுமதி மறுத்துள்ளது. பிரிட்டனின் ஃபேர்ஃபோர்ட் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள டியேகோ மற்றும் கார்சியோ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த முயன்ற நிலையில் சர்வதேச சட்டங்களை காரணம் காட்டி பிரிட்டன் முட்டுக்கட்டை போட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரிட்டன் அரசின் இந்த முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் சாக்கோஸ் தீவுகளை மொரீஷியஸிடம் ஒப்படைக்கும் பிரிட்டனின் முடிவையும் அவர் எதிர்த்திருப்பதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று அட்டவணை தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தகுதிச் சுற்றில் முதலிடம் பிடித்த இந்தியா உள்ளிட்ட 4 அணிகளும் ஒரே பிரிவில் மோதுகின்றன. இதனால் சிறப்பாக செயல்பட்ட இரு அணிகள் அரையிறுதிக்கு முன்பே வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. மேலும் தொடரின் இணை நடத்துனரான இலங்கை அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றாலும் சொந்த மண்ணில் விளையாட முடியாத வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. பயண ஏற்பாடுகள் மற்றும் நிர்வாக வசதிகளுக்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ICC விளக்கம் அளித்துள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு மூடப்பட்ட சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மே மாதத்துக்குள் மீண்டும் திறக்கப்படும் என்று முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்களுக்கு சில நிர்பந்தங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு 2 கோடி பேர் ஜம்முவுக்கு வந்திருந்த நிலையில் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு கடந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை வெறும் 1,62,000 சரிந்தது குறிப்பிடத்தக்கது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தையும் பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் நடைபாலத்தில் பழுது ஏற்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. அதிகாலை 2 மணி முதல் காலை 7 மணி வரை சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் மட்டும் வாகனங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் சென்று சுற்றி வர திருப்பிவிடப்படுகிறது. இதுகுறித்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய அதிகாரியிடம் கேட்டபோது சென்னை ஐஐடி வழிகாட்டுதலின்படி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சாலையின் குறுக்கே உள்ள தற்காலிக இரும்பு பாலம் 2 தினங்களில் அகற்றப்படும் என்றும் கூறினார். வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் தடத்தில் வரும் 24ஆம் தேதி ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இறுதி ஆய்வை மேற்கொள்ள உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையம் முதல் வேளச்சேரி வரை பயணிக்கும் புறநகர் ரயில் சேவையை பரங்கிமலை வரை மேலும் 4.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீட்டிக்கும் பணிகள் 17 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு தற்போது முழுவதுமாக நிறைவடைந்துள்ளது. புழுதிவாக்கம் மற்றும் மாதம்பாக்கம் ஆகிய புதிய நிலையங்களை உள்ளடக்கிய இந்த தடத்தில் பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கிய பிறகு ரயில் சேவை தொடங்கும் என்று கூறப்படுகிறது. சென்னை புறநகர் பறக்கும் ரயில் சேவையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்த வரைவு ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட உள்ளது. சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி வரை இயக்கப்பட்டு வரும் பறக்கும் ரயில் சேவையை பரங்கிமலை வரை நீட்டிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் மெட்ரோ நிறுவனத்துடன் பறக்கும் ரயில் சேவையை இணைப்பதற்கான பணிகள் வேகம் பெற்றுள்ளன. இந்த இணைப்பு நடைமுறைக்கு வரும்போது பயணிகளின் எண்ணிக்கை 20 விழுக்காடு வரை உயரும் என்றும் மும்பையைப் போல இத்தடத்தில் ஏசி மின்சார ரயில்களை இயக்க ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பணி காரணமாக 44 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். போதிய ரயில்கள் இல்லாததால் பொதுமக்கள் பேருந்து சேவைகளை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் பேருந்து நிலையங்களில் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் அலைமோதியது. தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி காட்டாங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பேருந்தில் முண்டியடித்தபடி ஏறியது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் அமைந்திருந்தது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தையும் பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் நடைபாலத்தில் பழுது ஏற்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. அதிகாலை 2 மணி முதல் காலை 7 மணி வரை சீரமைப்பு பணிகள் நடைபெறுகின்றன. அந்த நேரத்தில் மட்டும் வாகனங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் சென்று சுற்றி வர திருப்பிவிடப்படுகிறது. இதுகுறித்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய அதிகாரியிடம் கேட்டபோது சென்னை ஐஐடி வழிகாட்டுதலின்படி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சாலையின் குறுக்கே உள்ள தற்காலிக இரும்பு பாலம் 2 தினங்களில் அகற்றப்படும் என்று கூறினார். தற்போது வரை புதுச்சேரி என்டிஏ கூட்டணியில் அதிமுக இல்லை என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரை அதிமுக, பாமக மற்றும் எல்ஜேகே ஆகிய கட்சிகளுடன் இன்னும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் விரைவில் அவர்கள் கூட்டணிக்குள் வருவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவாரா என்பது குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என்று எம்பி ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையா திமுக தலைமையா? எல்லாம் தலைவர் தான். எங்களுக்கெல்லாம் உண்மை கிடையாது. யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. யார் தலைமை இதெல்லாம் யார் சொல்றது கேட்காதீங்க. தலைவர் தான் முடிவெடுப்பார். எங்க தலைவர் முடிவெடுப்பார். இவர் ராகுல் காந்தியோட பேசுவாங்க, பேசி முடிவெடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் ரங்கசாமி அவங்க டிக்ளேர் பண்றாங்க. உங்க கூட்டணிக்கு யாரும் முதலமைச்சர் வேட்பாளர் அதை வந்து சொல்லுவாங்க. சொல்ல பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலையே. நாள் இருக்குது, 1 மாசம் இருக்குது. திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது தலைவர் தான் முடிவெடுப்பாங்க. நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழுக்கு திமுக செய்த துரோகங்களை மாணவர்களும் இளைஞர்களும் மன்னிக்க மாட்டார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழால் ஆட்சிக்கு வந்த திமுக அன்னை தமிழை வளர்ப்பதற்காக இதுவரை துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை என்றும்
தமிழன்னை திமுகவின் துரோகங்களை மன்னித்திருக்கலாம், ஆனால் இளைஞர்கள் தேர்தலில் திமுகவை தண்டித்தே தீருவார்கள் என்றும் கூறினார். சட்டமன்றத்தில் தான் பேசிய வார்த்தைகளால் யாராவது புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அமைச்சர் துரைமுருகன் உருக்கமாக தெரிவித்ததாக சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டுள்ளார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் துரைமுருகனை 2 நாட்களுக்கு முன்பு சந்தித்ததாக அப்பாவு தெரிவித்தார். அப்போது தான் மன்னிப்பு கோரியதாக சட்டமன்றத்தில் தெரிவிக்குமாறு துரைமுருகன் கேட்டுக் கொண்டதாகவும், துரைமுருகன் பேசியதை கேட்டு தனக்கு கண்ணீர் வந்துவிட்டதாகவும் அப்பாவு நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து திருநாள் மண்டபத்தில் விநாயகரை தரிசித்த அவர் கோவில் சிற்பம் மற்றும் ஓவியங்களை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு கற்பக விநாயகர் படம் வழங்கப்பட்டது. நெல்லை அருகே ஆட்டோ மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதியதில் பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். சுத்தமல்லி பகுதியில் நிகழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த 4 பேரும் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சுத்தமல்லி காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் ஓட்டுநர் இசக்கியப்பன் மதுபோதையில் தனியார் கல்லூரி பேருந்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தியது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்தனர். பால் வியாபாரி கொலை வழக்கில் 8 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பாலமரத்துப்பட்டியைச் சேர்ந்த பால் வியாபாரி முருகேசன் 2021ஆம் ஆண்டு பைக்கில் சென்றபோது வழிமறித்து வெட்டிக் கொல்லப்பட்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த திண்டுக்கல் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் தங்கமணி, பாலசுப்ரமணி உட்பட 8 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவில் கொடிமரம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதிகாலை 5:15 மணிக்கு கோவில் செப்பு கொடிமரத்தில் மாசி திருவிழா கொடியேற்றப்பட்டது. அப்போது அங்கு இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடந்தது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களின் வருகை இன்னும் அதிகரிக்கும் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. முன்னதாக கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை செய்யப்பட்டு பின்பு கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கிளி வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கல்வடங்கம் அங்காளம்மன் திருக்கோவில் மாசி தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க கோலாகலமாக தொடங்கிய தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்த தேர் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து கோவிலை அடைந்தது.